என்ன பண்ண போகிறோம்னா மல்லாட்டை பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெல்லம் வந்து 1 கிலோ எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சி வெடிக்கட்டிட்டேன். வெடிக்கட்டின பிறகு இது கொஞ்சம் பதம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெல்லம் வந்து வெடிக்கட்டுங்க, இல்லை சின்ன சின்ன கல் தும்பு தூசலாக இருக்கும். வந்து 2 கிலோ மல்லாட்டை பருப்பி வெல்லம் வந்து 1 கிலோ தான் போட்டிருக்கேன். நம்ம எல்லா மல்லாட்டை பருப்பு போடுறதில்ல, எப்படி பாவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்லாட்டை பருப்பி போட போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம இருக்குமே நம்ம வந்து அதிகமாக மல்லாட்டை பருப்பி நம்ம வறுத்து தோல் வந்து நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வெல்லம் வெடிக்கட்டில் திப்பி பாருங்கள். இல்லை ஏலக்காய் போட்டிருக்கேன். லைட்டாக ஏலக்காய் போட்டு காய்ச்சினா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்டு டேஸ்ட்டு. எவ்வளோ திப்பி இருக்குது பாருங்கள், அதனால தான் வெடிக்கட்ட சொன்னேன். நம்ம அடியில் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மண் மாரி தான். அதெல்லாம் தான் கொஞ்சமாக நான் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே நல்ல பாவை எப்படி பதம் இருக்குது இப்போ பார்க்க போகிறோம். லைட்டாக தண்ணியில் விட்ட பிறகு கையில் பிடிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். முறையை விட்டு பார்க்கலாம், பாதம் கரெக்டாக தெரியும். நல்லா இருக்குது. இப்படி தாங்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். அதே பாருங்கள் நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மல்லாட்டை பருப்பு கொட்ட போகிறோம். மல்லாட்டை பருப்பு ஸோ இவ்வளோ மல்லாட்டில் நம்ம கொஞ்சம் கொட்ட போகிறோம். கேஸ் அளவு தெரியாமல் மல்லாட்டை அதிகமாக போட்டேன், பெரட்டே முடியல. வந்து இப்போ வந்து தித்திரியாக போச்சு பாருங்கள். ஸோ நல்லா வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன், பட் இப்படியே சாப்பிடலாம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சுட சுட உருண்டை பிடிக்கலாம் பார்த்தா அதுவும் சுடுது. இதை பாருங்கள் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பக்குவமாக பச்சை செய்யலாம், இப்படி தான் கொஞ்சம் போய்டும். ஆனால் பட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். உடனே அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துச்சு, பர்ஃபெக்டாக வரல, பிடிக்க முடியல. அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்தது. ஆனால் ஒரு உண்மை சொன்னால் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உருண்டை பிடிக்க முடியலனாலும் அந்த பருப்பி சேப்பில் வரலாப்பும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பி பசங்க எல்லாமே சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. ஓகே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சிலது பெரிய பெரிய கெட்டியாக இருக்குது பாருங்கள். மீதி ஒரு சிலது மட்டும் லைட்டாக பருப்பி சேப்பில் லைட்டாக பிடிச்சோம். ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக.